நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 839வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, திரும்பியும் அன்பர் விவேக் சரபேஸ்வரன் தான் எனக்கு இந்த டாபிக் அனுப்பிச்சு வச்சிருந்தார். கீழ்வேளூர்ன்றது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற நாகை மாவட்டம். திருவாரூர் நாகை மாவட்டத்தில் இருக்கிறது கீழ்வேளூர்ன்ற ஒரு ஸ்தலம். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பேர் புள்ளிருக்கு வேலூர். இந்த வேண்டது முருகவேலை குறிக்கிறது. ஸோ அது புள்ளிருக்கு வேலூரில் அங்கார ஸ்தலம். முருகனும் வழிபட்டது. ஸோ புல்னு ஜடாயு, ருக்குன்னு ரிக்வேதக்காரா வழிபட்டது, வேள் முருகவேல் வழிபட்டது. அதனால் புள்ளிருக்கு வேலும் பேர். இந்த கீழ்வேளூர்ன்ற சமாச்சாரம் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்டு. இங்கே சுவாமி பேர் வித்தியாசமாக இருந்தது. தமிழில் கேடிலியப்பர்னு போட்டிருந்தார். அதெல்லாம் பார்க்க போகிறோம். சுந்தர குஜாம்பிகை அம்பாள் பேர். இந்த கீழ்வேளூர், இந்த கோபுரத்தை பார்த்து பெருசாக பெரிய கோபுரம். இதுதான் கீழ்வேளூர் கோபுரம். 5 நிலை ராஜகோபுரம். இங்கே இருக்கிற சுவாமி இவர் அக்ஷயலிங்கேஸ்வர பேர். உன் தமிழ் பேர் கேடிலியப்பர்ன்ற. குபேரன் வழிபட்ட ஸ்தலம். அந்த குவளை சாத்திற்கு பாருங்க, சுயம்பு வாக்கணும். அது குவளை சாத்தினால அது சுயம்புன்னு சொல்லுவா. மேலே ருத்ராட்ச பந்தல் இருக்கு. அம்பாள் பேர் சுந்தர குஜாம்பிகை. குசன்றது மார்பகத்தை குறிக்கிறது. ஒரு கையில் அக்ஷமாலையும் ஒரு கையில் நீலோத்பலத்தை வச்சுட்டு எப்படி அபிராமி அம்மன் எப்படி இருக்காளோ அப்படிதான் இருக்காரு. அதே மாதிரி இருக்காவோ. அழகான திருமேனி அம்பாள். அம்பாளுக்கு இந்த இந்த சாய்வு கொண்டை போட்டு தனியாக அலங்காரம் இருக்கா காமிக்கிறாது. இது தவிர அந்த கோவிலில் 5 வட்டத்து அம்மன் ஒரு சாமி இருக்கு. பெரிய பெரிய அம்பாள் சொத்த காளி. 5 வட்டத்து அம்மன். சரி, இந்த கீழ்வேளூர் ஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது திரு விவேக் சரபேஸ்வரன் வச்சிருந்தார். எனக்கு இந்த கீழ்வேளூர் ஸ்தலத்தை பற்றி அவர் தான் முன்னாடி அனுப்பிச்சார். இதில் இருக்க அம்பாளுக்கு சகல பாவங்கள் தோஷங்கள் நீங்க அருள் புரியும் அம்பிகை. இவன் சுந்தர குஜாம்பிகை. மீனாட்சியை அலங்காரம் பண்ணியிருக்க. சந்தன காப்பு. இங்கே இது எங்கே இருக்குன்னா, நாகப்பட்டினம் திருவாரூர் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவார ஸ்தலம் கீழ்வேளூர். இறைவன் திருநாமம் கேடிலியப்பர். இறைவியின் திருநாமம் சுந்தர குஜாம்பிகை. இந்த கோவிலின் தலைமரம் இலந்தை. பத்ரிகாரண்யம் சொல்றது இலந்த காடுனா பத்ரிகாரண்யம். பத்ரினா என்ன? இலந்த மரம், இலந்தை காடு. முற்காலத்தில் இந்த இடமே இலந்தை மரக்காடாக இருந்திருக்கிறது. அதனால் இந்த தலத்திற்கு தட்சிண பத்ரிகாரண்யம் என்ற பெயர். பார்வதி தேவி கைலாயத்திலே தினமும் 6 கால பூஜை சிவபூஜை செய்வது வழக்கம். ஒரு சமயம் பார்வதி தேவி தனது பூஜையை முடித்துவிட்டு இலந்தை மரக்காடாக இருந்த இந்த தலத்துக்கு வரும்போது பாம்பையும் கீழியும் 2மே பகை ஜந்துக்கள். அவள் சண்டை போடாமல் விளையாடின்னு இருக்காங்க. ஸோ இந்த அதிசய காட்சி கண்டாள். மேலும் அங்கு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய இந்த கேடிலியப்பரை தரிசித்தாள். தனது அடுத்த கால சிவபூஜைக்கு நேரமாகிவிடவே அந்த இலந்தை மரக்காட்டில் இந்த கேடிலியப்பருக்கு பூஜை செய்து முடித்தாள். இதனால் இந்த தலத்திற்கு அம்பிகைக்கு பத்ரி வனமுலை உண்டு.
பத்ரி வனமுலை நாயகி என்ற பெயரும் உண்டு. கருவறையில் அம்பிகை தன் மேல் கரங்களில் அக்ஷமாலை தாமரை மலை தாங்கி இடது கையை தொடையில் வைத்து வலது கையை தூக்கி அபயம் அளிக்கும் கோலத்தில் அடக்கம் விளைவிக்கிறார். இறைவன் இறைவி ஆகியோர் திருப்பெயர்கள் கோவில் ஆகியவை தேவார பாடல் போற்றப்பட்ட சிறப்பு. வனமுலை நாயகி இன்னொரு பேர். இதை திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாட்டில் தான் சொல்றார். தனது மின் உலாவிய சடையினர் என்ற தொடங்கும் இந்த ஒரு பதிகத்தில் 2ஆம் திருப்பாட்டில் வாருளாகிய வனமுலை அவர்களோடு மணிசிலம்பு அவை ஆர்க்க என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த திருக்கோவிலை பெருந்திருக்கோவில் என்று ஒரு பதிகத்தில் பல பாடல்களை ஞானசம்பந்தர் கூறியுள்ளார். எனவே இந்த தலத்தறிவன் இறைவி ஆகிய திருப்பெயர்கள் கோவில் இவைகளெல்லாம் தேவாரத்தில் போற்றப்பட்ட சிறப்புடையதாகும். வேண்டுவோருக்கு எல்லையானது அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் கருணை உடையவளே சுந்தர குஜாம்பிகை. பக்தர்கள் சகல பாவங்கள் தோஷங்கள் நீங்க நம்பிக்கையிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். சித்ரா பௌர்ணமியில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஆடி வெள்ளி, ஆழிப்பூரம், நவராத்திரியில், தீபாவளி, வருஷப்பிறப்பு, பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகிய விசேஷ நாட்களில் அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது சிறப்பு. அலங்காரம் நடைபெறுது. ஸோ கம்மிங் டு இந்த 5 வட்டத்தம்மன். இந்த 5 வட்டத்தம்மன் சில படங்கள்லாம் அம்பாள்து ரொம்ப அழகாக இருக்குது. 5 வட்டத்தம்மன் காமிச்சேன் ஆல்ரெடி. இது மஞ்சள் கலர் பட்டில் இருக்கோன்றிருக்கா. இப்போ காளி ஏன் 5 வட்டத்தம்மன் பேர் சொல்கிறா? ஏன் மஞ்சள் கலர் படம் கட்டிகிட்டு இருக்கா? அதில் அது ஆரஞ்சு கலர். ஆடி மாதம் அவளை தரிசிக்கிறது ரொம்ப 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 புண்ணியம். பிரம்மாண்ட ஸ்வரூபம் அது. சரி, இது பச்சை கலர் புடவையில் இருக்கா பாருங்க. முருகப்பெருமான் தேவர்களை காக்க திருச்செந்தூரில் அசுரன் சூரபத்மனையும் அவன் சாந்திரனை அழித்தார். அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட வீரகத்தி தோஷம் நீங்க என்ன செய்வது என்று தன் தந்தையான சிவபெருமானை கேட்க, ஈசன் பூவுலகி தட்சிண பத்ரி ஆரண்யம் என்று போற்றப்படும் கீழ்வேளூர் திருத்தலத்தில் சுயம்புலிங்க வடிவில் எழுந்தருளி அளிப்பாலிக்கும் என்னை நவலிங்க பூஜை செய்து வழிபடுகின்றார். அருணானைப்படையே இந்த தலத்திற்கு வந்த முருகப்பெருமான் தன் வேளால் பூமியை பிளந்து திருத்தம் உண்டாக்கினார். பின்னர் இந்த கீழ்வேளூர் 8 திசைகளில் உள்ள கோவில் கடம்பனூர், ஆழியூர், இளங்கடம்பனூர், பெருங்கடம்பனூர், கடம்பர வாழ்க்கை, வல்லமங்கலம், பட்டமங்கலம், சொட்டால் வண்ணம், ஓதியத்தூர் ஆகிய 9 ஊர்களில் நவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்றார். பின்னர் கீழ்வேளூர் எழுந்தருளின சுயம்பு மூர்த்தியாக கெடிலேப்படை சரவணப்பகுதியில் நீராடி வழிபட்டு வீரகத்தி தோஷம் போக்க வேண்டினார். அப்பொழுது வீரகத்திகளான மாயைகள் முருகப்பெருமானின் தவத்திற்கு இடையூறு செய்ய வந்தனர். உடனே சாந்த ஸ்வரூபியாக சுந்தர குஜாம்பிகை பத்ரகாளியாக மாறி திருவருள் கொண்டு வடதிசையை நோக்கி 10 திருக்கரங்களுடன் 4 திசைகள் மற்றும் 5வது திக்கான மேல்பாகம். ஸோ மேல 1, 4 திசை 5. ஸோ அது பேர் 5 வட்டத்தம்மன் பேர். அதனால தான் வருது. ஸோ 5வது திக்கான ஆகாயத்திலிருந்து குமரனுக்கு இடையூறு வராமல் தடுத்தாள். அதனால் இந்த அம்பைக்கு 5 வட்டத்தம்மன் என்ற பெயர். கீழ்வேளூர் காளி எனப்படும் 5 வட்டத்தம்மன் உக்கிரமானவள். சோழர்கள் போருக்கு செல்லும் போது இவளை வணங்கி தான் போவாளாம். ஸோ 5 வட்டத்தம்மன் சன்னதியில் முதல் பிரகாரத்தில் முருகனுக்கு சன்னதி முன்னால் தனியே வடபக்கத்தில் இருக்கிறது. 5 வட்டத்தம்மன் சுதை வடிவில் பெரிய உருவுடன் இருக்கிறார்.
அதாவது அம்பாள் பெருசாக்கா 10 கரங்களோட கொண்டிருக்காவோ வடக்கு திசையை நோக்கி. இங்கே அமாவாசை மற்றும் ராகுகாலங்களில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவது சிறப்பு. உதிரி எலுமிச்சம்பழங்களை எலுமிச்சை மாலையும் போடுவாளாம் அம்பாளுக்கு. 5 வட்டத்து காளி அம்மனை வழிபட்டு வர நம்மை பீடித்த நோய்கள், தீராத நோய்கள், தரித்திரம், வறுமை, ஏவல், பில்லி, சூனியம் எல்லாமே தொலைந்தொழியும். அதனால் பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் விலகும். தொடுவதால் காற்று மூலம் பரவும் என தொற்றுக்கிருமிகளையும் தொட்டு தொடரும் பற்றிப்படரும் தொற்று நோய்களையும் அறவே இந்த துடைத்தெறி வல்லமைப்படுத்தவன் இந்த 5 வட்டத்தம்மன். இந்த கருவறை உள்ள பச்சை கலர் படம் காட்டுருக்க பெரிய திருவுருவம். நுழைவாயிலிருந்து அக்ஷயலிங்கேஸ்வரர் போட்டு உள்ள ராஜகோபுரம் தெரிஞ்சு பாருங்க. கீழ்வேளூர் ஸ்தலம் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். நம்ம அதாவது இந்த கோவிலை பற்றி முந்தைய என்ன சொல்கிறாங்கன்னா, தேவாதி தேவர்கள் இண்டிசைக்க நடராஜ வலது காலை தூக்கி ஆடும் அபூர்வ காட்சி போட்டிருக்கோம். அங்கே அந்த மாதிரி படம் எழுதியிருக்காலும் தெரில. இதுவே விக்கிரகங்கள்லாம் அப்படி தான் பிரதிஷ்டா இருக்குமோ தெரில. கீழ்வேளூர் ஸ்தலத்தை இந்த 5 வட்டத்தம்மன் சொதையாக இருந்தால் கூட கருங்கல் விக்கிரகம் மட்டும் பண்ணியிருக்கான் பாருங்கள். கீழ்வேளூர் ஸ்தலத்தை பார்த்துருக்கோம். கேடியில் ஏற்படுகின்ற அக்ஷயலிங்கேஸ்வரர் குபேர் நாள் வெளிப்பட்ட ஸ்தலம். அதையும் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அம்பாள் சுந்தர குஜாம்பிகை எல்லாத்தையும் திருமண தடை கிடைக்கிறா, குழந்தை பாக்கியம் தர, எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வேண்டியது தர தேவார ஸ்தலம். முக்கியமாக 84வது 80க்கு மேலே வருது அந்த ஊர். 275 ஸ்தலத்தில் கீழ்வேளூர் மாதிரி சொல்லப்படுறது. கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க அந்த சைடு போகிறவா. இதில் முக்கியமாக ஆடி மாதம் முடிய போகிறது. ஸோ அதில் இது அம்பாளையும் காளியையும் பார்த்துட்டோம். ஜென்ரலாக பார்க்கக்கூடிய பரமேஸ்வரர் பார்வதி சுந்தர குஜாம்பிகா சமேத கேடில் எப்பன்றது என்ன அக்ஷயலிங்கேஸ்வரர் அதையும் பார்த்தாச்சு. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கேட்குறேன்.